சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி இரவு 11 மணி அளவுல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இதுல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம் குரு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே நன்மை செய்யும். 11ஆம் இடத்துல தீமையே செய்யாது எந்த கிரகமா இருந்தாலும். அதுலயுமே குரு 5க்குரியவன் 11ஆம் இடத்துக்கு அங்க இருந்து 5ஆம் இடத்தை பாக்குறது. ஸோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி எதெல்லாம் அப்படின்னு கேட்டா அதுல சிம்ம ராசியும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதால பணத்தை கொடுக்கும், குடும்பத்தை அமைதியாக வைத்திருக்கும், ஆரோக்கியம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. சிம்மத்துக்கு பெரிய அளவு ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்காது. பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல மாற்றங்கள் ஏற்படும். 10ல இருந்து குரு போயிடுச்சு. ஸோ இப்போ உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பாக்குற வேலையில உங்களுக்கு திருப்தி இருக்கணும் இல்லையா? சும்மா போயிட்டு ஆபீஸ்ல போய் உட்காருறது, 1ஆம் தேதி ஆனா இவன் தான் சம்பளம் கொடுக்குறான், வேற வழியே இல்லை, இங்கதான் உட்கார்ந்து ஆகணும், இங்க விட்டு வெளியே போனா அப்புறம் என்ன பண்றது வெளியில போனா அப்படின்ற காரணத்துக்காக நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலைக்கு போவாங்க. பிடிக்காமவே சில வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. 1ஆம் தேதி பணம் வருதே யார் கொடுப்பா? 10 பைசா யாராவது ஃப்ரீயா கொடுப்பாங்களா? சும்மா கொடுப்பாங்களா? சொந்தக்காரங்களை நம்பி உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல போயிட்டு கையை நீட்ட முடியுமா? நம்ம குடும்பத்தை ரன் பண்றதுக்கு நமக்கு பணம் வேணும், அதுக்காக தானே நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு சில பேர் போவாங்க. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய வேலைய நீங்க ஆர்வத்தோடு செய்வீங்க. அதுல ஒரு ஈடுபாடு இருக்கும், அதுல ஒரு அக்கறை இருக்கும், அதுல ஒரு பிடிமானம் இருக்கும். நீங்க உங்களுடைய வேலைய புடிச்சு செய்ய போறீங்க. இந்த வேலையில நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை நான் பெருமையா நினைச்சுக்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி உத்தியோகத்துல ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும், ஆசைகள் வரும், அதுலயும் ஒரு பற்று உங்களுக்கு ஏற்படும். அதை பக்தியோடு நீங்க செய்ய போறீங்க. ஒரு டெடிகேஷனோடு ஒரு ஈடுபாட்டோடு நீங்க வேலை செய்வீங்க. ஏனோ தானோன்னு வேலை பார்க்காம ஈடுபாடோடு வேலை பண்ணுவீங்க. உத்தியோகம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியம் பரவாயில்லை. பொருளாதாரம் மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். எனவே ஓவராலா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. குரு பெயர்ச்சி ஓஹோன்னு இருக்கும். சரி, நடுவுல ஒரு 2 மாசம் குரு கடகத்துக்கு எட்டி பார்த்துட்டு போறாரு. அப்ப ஏதாவது நல்லது நடக்குமானா பெரிய நல்லது நடக்கும். பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற போகுது. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகுது அப்படின்னே சொல்லலாம். சோசியல் ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கும். 7ல ராகு சனி இருக்கும் பொழுது திருமணம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம், ஒண்ணுமே தப்பு இல்லை. 7க்குரியவன் 7 ஆட்சியா இருக்காரு. இதுல என்ன தப்பு? சனி அப்படிங்கிறது ஒரு பாவகிரகம் தான். பாவகிரக வரிசையில சேர்க்கப்பட்ட ஒன்று. ஆனா உங்களுக்கு 7க்குரியவர் அவர் தானே. ஸோ 7ஆம் இடமே உங்களுக்கு கும்பம் தான். 7ல 7க்குரியவர் ஆட்சியா இருந்தா ஏன் திருமணம் செய்யக்கூடாது? மற்ற ராசிங்களுக்கு வேணா 7ல சனி இருக்குன்னு யோசிக்கலாம். சிம்மத்துக்கு 7க்குரியவரே சனிதான். அவர் 7ல இருக்கிறதால கண்டிப்பா நீங்க திருமணமும் செய்யலாம், திருமணம் நடைபெறும். 7க்குரியவரை குரு பாக்குறதால திருமணத்துக்கான நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ராகுவையும் குரு பாக்குறது. ராகு திருமணத்துக்கு தொடர்புடையது. ஏன்னா அவர் போகக்காரகன், சுக போகங்களை எல்லாமே கொடுப்பாரு. லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ராகு நல்லா இருக்கணும். ராகு நல்லா இருந்தா லௌகிகமான இன்பங்களை எல்லாமே கொடுப்பாரு. கேது நல்லா இருந்தா ஆன்மீகமான ஞானத்தை கொடுப்பார். ஆன்மீக ஞானம், அதாவது வேதம், வேதாந்தம், சித்தாந்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் பத்தி டீப்பா பேசணும்னா அப்படியே கேது ஸ்ட்ராங்கா இருக்கும். சும்மா ஜாலியா சுத்துறவங்களை பார்த்தா ராகு நல்லா இருக்கும். சில பேர் 2 ஃபீல்டுலயுமே இருப்பாங்க, இதுலயும் இருப்பாங்க அதுலயும் இருப்பாங்க. எனவே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லா தான் இருக்கு. சிம்மராசி அன்பர்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலையில நீங்க எப்ப வேணா கிரிவலம் பண்ணலாம். கிரிவலம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போகணும்னு இல்லை, பிரதோஷம் கூட இப்ப நிறைய பேர் பண்றாங்க. அத மாதிரி நீங்க பண்ணலாம். இது மாதிரி நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க.
சிம்மராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு வராரு. முதலே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ லாபஸ்தானத்துல ஒரு சுபகிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எப்படி மாறுதுன்னு சொல்லவே முடியாது. இனி எனி கிளாஸ் என்ன வேணா மாற்றம் நம்மளால யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நன்மை. குரு அப்படிங்கிறது தர்மத்தையும் அறம் நெறி தவறாம செய்யக்கூடிய விஷயங்கள். சோ இந்த மாதிரி பணம் தான் வருமே தவிர வேற நெகட்டிவா வரக்கூடிய பணம் வராது. பணம் எப்படி வந்தா பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு சொல்லல. ஆனா லாபஸ்தானத்துல போய் குரு இருக்காரு அப்படின்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் தான். என்னதான் அஷ்டம சனி நம்மள வேற மாதிரி பண்ணும் அப்படின்னு நினைச்சா கூட குரு போய் அமர்ந்திருக்க இடம் ஒரு சூப்பரான இடம். அதுலயும் புதன் வீட்டுல குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வ செழிப்பு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்ல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா அவங்க அங்கேயே பர்மனன்ட் ஆயிடுவாங்க. ஒரு பெரிய மேலதிகாரியின் துணை பயங்கரமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில ஈஸியா தொழில் அந்தஸ்துகள் பிசினஸ் மாடல் இத மாதிரி பண்ண மாதிரி இருக்கும். சிம்மத்துல பிறந்த பல பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் கண்டிப்பா வரும். அதுல டவுட்டே கிடையாது. குரு பயிற்சி மட்டும் நம்ம பேசுறோம். சனி பயிற்சின்னு பேசும்போது நீங்க ஹெல்த் பாத்துக்கணும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. சனி அப்படிங்கிறது ஹெல்த்தை கெடுப்பாரு. சனி வந்து ஆயுள் பாகத்துக்கு காரகன். ராகு வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வாழ்க்கை துணைவரின் ஹெல்த்துமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அது குரு பார்வையில இருக்கிறதால மறைஞ்சிடும். ஆனா உங்க ஹெல்த் நீங்க வந்து கவனமா பாத்துக்கணுங்க. அஷ்டம சனி பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆக சான்ஸ் இருக்கு. நைட் டைம் டிராவல், தேவையில்லாத அடிவயிறு பிரச்சனை, நமக்கு தெரிஞ்சே சில விஷயத்த மத்தவங்களுக்காக பண்ற மாதிரி ஒரு நிர்பந்தம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு 4-5 இடத்துல நம்மள லாக் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமை கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ஷ்டமே லாபஸ்தானத்துல குரு உட்கார்றதுதான். அவர் அங்க உட்கார்ந்துட்டு அடுத்த லெவல்ல பார்வை என்ன பண்றாரு, பேர் வந்து நிறைய பேருக்கு டேமேஜ் ஆயிருக்கும். 7ஆம் இடத்துல சனி உட்காந்து சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு பேரே டேமேஜ் ஆயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணைவு இல்லாம பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய பேர் எல்லாமே நல்ல பேர் கிடைக்கக்கூடிய இடம். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 3ஆம் இடம்னா என்ன? கோல் சொல்லுதல். கோல் சொல்லுதல்னா உங்களை பத்தி நான் பேசுறது, என்னை பத்தி நீங்க பேசுறது, இத மாதிரி விஷயம்லாம் 3ஆம் இடத்தை குறிக்குது. அதுல குரு பார்வை விழதால நம்மளுடைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நெகட்டிவா இருந்தா இப்போ அது சரியாகிடும். அதனால என்ன நடக்கும்னா நிறைய இடத்துல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். எதை இழந்தீங்கன்னா நீங்க மரியாதையை தான் சிம்மராசி அன்பர்கள் இழந்திருப்பீங்க. இல்லைன்னு நீங்க வந்து சொல்லுங்க. ஏன்னா குரு பார்வை விழறதால ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், குழந்தை கூட ஒரு அந்யோன்யம் இல்லாம இருந்திருக்கும். பையன் வந்து வேற எங்கேயோ வெளிநாட்டுல உட்காந்துருப்பான். இவங்க ஏதாவது லோக்கல்ல இந்தியால சென்னையில உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கூட ஒரு சின்ன நட்பு கூட இருக்காது. இப்போ அது எல்லாமே சேர ஆரம்பிச்சிடும். இனிமே டெய்லி வீடியோ கால் நடக்கும், ஆடியோ கால் நடக்கும், மனசு பேசிக்கும், நிறைய சந்தோஷம் கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிளாக்லாம் உங்களுக்கு, அதாவது வர வேண்டிய காசுலாம் இருந்தா அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% சிம்மராசியில பிறந்தவங்க ஒரு சூப்பரான ஒரு வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் வீட்டுல குருவினுடைய பார்வை விழுது அப்படின்னா 100% வண்டி வாகன மாற்றம் நடந்தே தீரும். அதுலயுமே உங்களுடைய அடையாளம் மாறும். சில பேர் பெயர் மாற்றமே வரும். ஏன்னா ராகு தான் வந்து பெயருக்கான ஒரு அதிபதி. பெயர் மாற்றம் வரணும், அடையாளத்தை மாத்துறோம், பாரம்பரியத்தை மாத்துறோம்னு அர்த்தம். குரு பார்வை இருக்கிறதால சிம்மத்துக்கு பெயர் மாற்றம் கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஜாதகத்திலயும் நல்லா இருந்தா நல்லது. அடுத்த ஸ்தானம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உற்பத்தி ஆகுறது, முன்னோருக்கு நடக்க வேண்டிய விஷயம் இதுக்கு முன்னாடி நடக்கலைன்னா இப்போ நடக்கும். ஆண் குழந்தை வாரிசு உருவாகிறது, படிப்புல இருக்கக்கூடிய அந்த தடைகள் நிவர்த்தி ஆகுறது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுலே பெரிய வெற்றி என்னன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு போய் அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தான். நிறைய பாஷைகளை கூட நீங்க கத்துப்பீங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பாஷை பேசக்கூடிய ஆட்கள், புது புது ஆட்களை சந்திப்பீங்க. அப்போ வியாபாரம் உங்களுக்கு 10 மடங்கு உயரக்கூடிய பிராப்தம். லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கிறதால சங்கம், சமூகம், சட்டமன்றம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும். வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம், புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய, புது பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். 1 இயர்க்கு குரு இருக்காது. அதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். சிம்மத்துக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. எதுல நீங்க வந்து கவனமா இருக்கணும், ஊட்டச்சத்து குறைபாடு. அதுலயும் வந்து புதன் வந்து
சேரும் பொழுது பாஸ்பரஸ் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ டெய்லியும் கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு கீரை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு வந்து முட்டி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. முட்டியில இருக்கக்கூடிய நரம்புகள் லைட்டா டக்கு டக்குன்னு சவுண்ட் எல்லாம் வரும். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பெருசா சிம்மத்துக்கு பிரச்சனை இல்லை. மெயினா வந்து பணமும் சரி, பொருளாதாரமும் சரி, லாபமும் வந்து ஏகப்பட்டது இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு. ஸோ அஷ்டம சனி நடந்தாலுமே சரி டைம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்குங்க. சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நீங்க எதை தொட்டாலுமே சக்சஸ் தான், அதுல டவுட்டே கிடையாது. லாபஸ்தானத்துல போய் குரு இருந்தா நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம், கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க கூட கூட்டு தொழில் செய்யற மாதிரியான பாக்கியம் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரவு செலவுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. லாபஸ்தானத்துல குரு இருந்தா 100க்கு 100 தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்தோஷமும் சரி, பொருளாதாரமும் சரி. இரவு நேரத்தை கண்டிப்பா வந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடாது. நைட்டு 1 மணிக்கு போயிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கண்டிப்பா உடம்பு கெடுற மாதிரி இருக்கும். அடிவயிறு பாதிப்பு சனியினால வரும். குரு வந்து எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி இருக்கும். எதெல்லாம் தர்மம் அறம் நெறி தவறாம சிம்மராசி அன்பர்கள் நடந்துகிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி 2025ல நன்மைகள் 100% இருக்கு. பொருளாதார ஏற்றம் 95% இருக்குங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் குரு பயிற்சியில செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பரிகாரங்கள்னா எலுமிச்சை பழம் நீங்க தியானம் பண்ணலாம். அதாவது எலுமிச்சை பழத்தை வந்து மாலையா போடக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு இருக்க வீரியம் போயிடும். ஸோ எலுமிச்சை பழத்தை நீங்க வந்து முடியாது அப்படின்னும் பொழுது ஒரு 51 எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போயிட்டு சுவாமிக்கு கொடுத்து நீங்க தானமா கொடுத்துட்டு வாங்க. அவங்க வந்து நிறைய பேருக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அதை மாதிரி கொடுக்கும் பொழுதும் அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.